ஒன்றும் பிரச்சனை. ஹலோ எவரிவன், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மற்றதுக்கு எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். இதுக்கு நீங்கள் டேரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/7/2025 கம்மிங் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 448 வரை ப்ளஸ் அவங்களாம் எல்லாமே காலையில் ஒரு 10 நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த 10 ஒரு 8 போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நீட் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 572லேருந்து 420 இருக்க மார்க் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 449லேருந்து 896 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 419லேருந்து 385 மார்க் வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பார்த்து ஆல் கம்யூனிட்டிஸு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா CR 32 கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சியில் கம்யூனிட்டி ரேங்க் இது ப்ளஸ் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் ஒரு 2 மணிக்கு மேலே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 42, 140, 30, 11. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணிக்கு மேலே மதியத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்னிங்கே போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூர் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை. ஸோ இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலாண்ட நீங்கள் ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ் கிட்ட நீங்கள் போயிற மாதிரி இருக்கும், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாண்ட. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது பஸ்ஸு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்னா நீங்கள் ஓமந்தூர் பஸ் ஸ்டாப் இறங்கணும். மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இறங்கணும், நீங்கள் ரயில்வே எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் அது எங்கே இருக்குன்றது அட்ரஸ் இதில் இருக்குது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஸோ யாருக்குமே உங்களுக்கு தனியாக கால் லெட்டரோ இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோலாம் தனியாக சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களே தான் இதை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ கோர்ஸ் நீட் நாட் டு பே ப்ராசஸ் ஃபீஸ். ஸோ நீங்கள் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி அவசியம் கிடையாது. சிம்பிளி நீங்கள் 1 hour பிஃபோர் போயிடணும். லைக் உங்களுக்கு 10 வர சொன்னாலும் நீங்கள் 9 8:30 பிஃபோராக இங்கே போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவதுனா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வரணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் உங்களோட அட்மிட் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th அதாவது HSCR ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, போனாஃபைடு ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த போனாஃபைடு நீங்கள் 6th to 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தீங்க அப்படின்றதுக்கான போனாஃபைடு. ஆல்ரெடி இமேஜ் நம்பர் இருந்தால் தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி இமேஜ் நம்பர் குட் நாட் பி மேட்ச்ட் ஆர் வேர் மென்ஷன் இன் இன்எலிஜிபிள் லிஸ்ட் பப்ளிக் அண்ட் அஃபிஷியல். ஸோ ஆல்ரெடி இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக CEO கிட்ட ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க, அதுவும் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்கூல் டிசி இல்லை போனாஃபைடு, நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது எதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. இஃப் எனி ஆஃப் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதர் ஃபாதர். ஸோ உங்களுக்கு அம்மாது இல்லை அப்பாது யார் தான் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பீயிங் கால்டு ஃப்ரம் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் நாட் கேரண்டி டு எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் இங்கே கூப்பிட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சீட் கிடைக்குமான்லாம் கிடையாது. அவங்க கவுன்சிலிங்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நீங்கள் உங்களை வர சொன்னவங்க எல்லாருக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகிடும்ன்ற மாதிரி நினைக்கக்கூடாது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டிவைஸ் நான். ஸோ நீங்கள் ஒரு மொபைலோ வேறு எதுவும் உங்களுக்கு கவுன்சிலிங் அலோட் கிடையாது. நீங்கள் வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாருக்குமே இது உங்களுக்கு ஃபுல்லாமே டேரெக்டாக தான் நடக்கும். ஸோ யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷன்லேயே போயிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.